அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியா உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நம்மை குறித்து பிசாசு ஒரு திட்டத்தை போடுவதாக நாம் அறிகிறோம். மனிதர்கள் நம்மை குறித்து போடுகிற ஒரு திட்டங்கள் உண்டு. அதேபோல நமக்கு நாமே எதிர்கால காரியங்களை குறித்து ஒரு சில திட்டங்களை போடுகிறோம். இப்படி சுற்றுப்புற சூழ்நிலைகள் நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நீ இப்படித்தான் ஆவ, உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று பலவிதமான இந்த உலகத்தின் பூமியின் சத்தத்தை கேட்டு நாமும் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு நன்மைக்கு ஏதுவாகவும் இருக்கும், தீமைக்கு ஏதுவாகவும் இருக்கும், கவலைக்கும் கண்ணீருக்கும் ஏதுவாகவும் கூட நாம் எடுக்கிற முடிவுகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட குழப்பத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கேள்விக்குறியோடு, பலவிதமான தர்க்கங்களுக்கு மத்தியில் காணப்படுகிற அன்பு சகோதரா சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, உங்களை தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாலேயே, ஏன் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உங்களை குறித்தான திட்டத்தை தேவன் வரைந்து வைத்து விட்டார். அவர் தம்முடைய உள்ளங்கையில உங்களை என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை குறித்தான திட்டம் யார் போட்டா சரியா இருக்கும் என்றால், உங்களை படைத்தவர் போட்டா தான் சரியாக இருக்கும். ஆகவே படைத்தவரை விட்டு விட்டு வேற எந்த சக்தி உங்களை குறித்து ஒரு காரியத்தை குறிப்பாக எழுதினாலும் அது நடக்கவே நடக்காது. தைரியமாக இருங்கள். அருமையானவர்களே, உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக உயிரை கொடுக்கிறார். அப்படி கொடுத்தாருன்னா உங்களுக்கான ஒரு திட்டத்தை உங்களை கொண்டே செய்யணுங்கிறதுக்காகவும் கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்து குறித்து எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஒன்னே ஒன்று, ஆண்டவரே, என் 2 கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். என்னை குறித்து பரலோகத்தில் நீர் என்ன திட்டத்தை வகுத்து வைத்தீரோ, நோக்கம் என்னவோ அந்த காரியத்துக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முற்றிலுமாக உங்கள் வாழ்வை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால், அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படியே உங்களை மென்னை நடத்துவார். அது மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அவர் எண்ணியவாறே நடந்தேறும். அவர் தீட்டிய திட்டம்தான் நிலைத்து நிற்கும். மற்றவங்க போடக்கூடிய திட்டங்கள் நிலைக்காது சகோதரா. ஆகவே ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள். அவர் வரைந்து வைத்திருக்க திட்டம் மாபெரும் திட்டமாக இருக்கிறது. அது நிறைவேறும். உதாரணத்துக்கு ஆடுகள் தான் நாம் மேய்க்கணும். இதுதான் என்னை குறித்து இந்த உலகம் என் குடும்பம் நிர்ணயித்தது என்று தாவீது நினைத்து தான் ஆடுகளை மேய்ச்சிருக்கலாம். ஆனால் அவனை படைத்த தெய்வம் சொன்னாரு, மகனே, நீ ஆடுகள் மேய்க்கிறதுக்காக வரலப்பா, நீ நாடுகளை ஆள பிறந்தவன் என்று சொல்லி கர்த்தர் அவன் வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டார், மாற்றி போட்டார், உயர்த்தி வைத்தார். அதே ஆண்டவர் தான் உங்க மேலே திட்டத்தை வச்சிருக்கிறார். அது நன்மைக்கு எதுவான திட்டம். இந்த உலகமும் சூழ்நிலைகளும் சொல்லுகிற எந்த திட்டமும் நடக்காது. ஏன் உங்கள் சத்துரு சொன்னதுக்கெல்லாம் நீங்க பயந்து நடுங்காதீங்க. உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற மாபெரும் திட்டம் பெரியது. அதாவது நீதிமானுடைய சிரசுல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆகவே உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி காட்ட சித்தமா இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில எங்களை குறித்து நீர் வைத்திருக்க திட்டமே இறுதியானது, உறுதியானது. அந்த திட்டத்தை குலைக்க எந்த சக்திக்குமே அதிகாரம் இல்லை என்பதை ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். இது கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட சிந்தையில நிலைத்திருப்பார்களாக, பயப்படாமல் தைரியமாக இருப்பார்களாக. ஒவ்வொருவர் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி.